ஓம் சாந்தி. நம்ம எல்லாருமே ரொம்ப தீவிரமாக நன்றாக இந்த 84 நாள் பட்டியை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும். இன்றைக்கு 83வது நாள் பட்டி பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பட்டி மீண்டும் கூட தொடரும். 84 days. நெக்ஸ்ட் ஒரு டேட்டை வச்சு கண்டிப்பா நம்ம பட்டி எல்லாமே ஆரம்பிப்போம். அதை நம்ம நல்லாவே செய்வோன்ற நம்பிக்கை கூட நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சோ நம்முடைய 4 பொன்மொழிகள் என்னன்றத நம்ம மெமரைஸ் பண்ணுவோம். முரளி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ எம் மாஸ்டர் முரளிதர், ஐ ட்ரஸ்ட் மை மெமரி, மை மெமரி சப்போர்ட் மீ. சோ நம்முடைய நினைவுகளை நன்றாக வைக்கணும்ன்றதான் முக்கியமான விஷயமாகவே இருக்கு. நம்முடைய நினைவுகள் தான் நம்மை காப்பாற்றும். சோ மெமரியில நல்ல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அவைத்த முரளி 1985ஆம் ஆண்டு சொல்லப்பட்ட முரளி. முரளியுடைய டாபிக் என்னவாக இருக்குன்னா திருப்தி. சோ வாழ்க்கையில திருப்தி என்பது ரொம்ப ரொம்ப தேவை. லாஸ்ட் சண்டே கூட பாபா சொல்லியிருந்தார் திருப்தியை பத்தி. சோ திருப்திக்காகவே இந்த முரளி இருக்கு. என்னன்றத பார்த்துட்டு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாக இருக்கிறதுக்கான பிராக்டிஸ பண்ணலாம். சோ பாபா சொல்றாரு, இன்று உள்ளத்தை கவர்ந்த பாபா தனது அன்பான இதய சிம்மாசனதாரி குழந்தைகளிடம் உள்ளத்தின் ஆன்மீக உரையாடல் செய்ய வந்துள்ளார். உள்ளத்தை கவர்ந்தவர் தனது உண்மையான உள்ளங்களிடம் உள்ளத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக, உள்ளத்தின் நிலையை கேட்டறிவதற்காக வந்துள்ளார். நம்முடைய மனதினுடைய விஷயங்களை பாபா கிட்ட சொல்றதுக்காக, பாபாவும் கேட்பதற்காக இப்ப வந்திருக்கார். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். ஆன்மீக உரையாடலை இந்த நேரத்தில் மட்டும்தான் நாம் அனுபவம் செய்ய முடியும். ஆத்மாக்களாகிய உங்களிடம் அந்த அளவு அன்பின் சக்தி உள்ளது. நீங்கள் ஆத்மாக்களின் படைப்பவராகிய தந்தையை ஆன்மீக உரையாடலுக்காக நிர்வாண தாமத்தில் இருந்து, நிஷப்தத்தில் இருந்து சப்தத்தில் அழைத்து வருகிறீர்கள். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய நீங்கள் பந்தனமற்ற பாபாவையும் அன்பான பந்தனத்தில் இணைத்து விடுகிறீர்கள். உலகில் உள்ளவர்கள் பந்தனத்திலிருந்து விடுவிப்பவரே என்று கூறி அழைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அப்படிப்பட்ட பந்தனமற்ற பாபா குழந்தைகளின் அன்பான பந்தனத்தில் எப்பொழுதும் இணைந்துள்ளார். இணைப்பதில் நீங்கள் புத்திசாலிகள். எப்பொழுதெல்லாம் நினைவு செய்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் பாபா விடுகிறார் அல்லவா? பாபா ஆஜர் ஆகிவிடுகிறார். எனவே இன்று விசேஷமாக இரட்டை அயல் நாட்டு குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் செய்ய வந்துள்ளார். இந்த சீசனில் இரட்டை அயல் நாட்டவரின் விசேஷ சீசன் ஆகும். அதிகபட்சமாக இரட்டை அயல் நாட்டினர் தான் வந்துள்ளனர். மதுபன் வாசிகள் மதுபன் என்ற சிரேஷ்டமான இடத்தில் வசிப்பவர்களாக இருக்கின்றனர். ஒரே இடத்திலேயே அமர்ந்து கொண்டு உலகின் விதவிதமான ஆத்மாக்களின் சந்திப்பு விழாவை பார்ப்பவர்களாக இருக்கின்றனர். யார் வருகின்றார்களோ அவர்கள் சென்று விடுகின்றனர். ஆனால் மதுபன் நிவாசிகள் எப்பொழுதும் இருக்கின்றனர். இன்று விசேஷமாக அயல் நாட்டவரிடம் பாப் தாதா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை சேர்ந்த நாம் கூட டபுள் ஃபாரினர்ஸ் தான். ஏன்னா நம்ம கூட என்ன பண்றோம், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்றோம். சோ பாபா நம்ம கிட்ட கூட கேட்டுட்டு இருக்காரு. அனைவரும் திருப்தியின் மணிகளாகி கிரீடத்தில் மின்னிக் கொண்டு இருக்கின்றீர்களா? அனைவரும் திருப்தி மணிகள் தானே. எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றீர்களா? சில நேரம் தன்னிடம் அதிருப்தியாகவோ, அல்லது சில நேரம் பிராமண ஆத்மாக்களிடம் அதிருப்தியாகவோ, சில நேரம் தனது சம்ஸ்காரங்களிடம் அதிருப்தியாகவோ, சில நேரம் வாயு மண்டலத்தின் தாக்கத்தினால் அதிருப்தியாகவோ ஆகவில்லைதானே. எப்பொழுதும் அனைத்து விஷயங்களிலும் திருப்தியாக இருக்கின்றீர்களா? சில நேரம் திருப்தி, சில நேரம் அதிருப்தியாகவும் இருந்தால் திருப்தி மணி என்று சொல்ல முடியுமா? நாங்கள் திருப்தி மணிகள் என்று நீங்கள் அனைவரும் சொன்னீர்கள் தானே. பிறகு நாங்கள் திருப்தி மணிகள் தான். ஆனால் எங்களை பிறர் அதிருப்திக்கு உள்ளாக்குகின்றார்கள் என்று கூற மாட்டீர்கள் தானே. என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் யார் திருப்தியான ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் தனது திருப்தி என்ற விசேஷத்தை விட முடியாது.
திருப்தி பிராமண வாழ்க்கையின் விசேஷ குணம் என்று சொல்லலாம், அல்லது விசேஷ வாழ்க்கையின் அலங்காரம் என்றும் சொல்லலாம். எவ்வாறு ஏதேனும் பிரியமான அன்பான பொருள் இருக்கிறது என்றால், பிரியமான பொருளை ஒருபொழுதும் விடுவது கிடையாது. திருப்தி என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையாகும். திருப்தி என்பது வாழ்க்கையின் விசேஷ மாற்றத்திற்கான கண்ணாடி ஆகும். சாதாரண வாழ்க்கை மற்றும் பிராமண வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை என்றாலே சில நேரம் திருப்தி, சில நேரம் அதிருப்தி. பிராமண வாழ்க்கையில் திருப்தி என்ற விசேஷத்தை பார்த்து அஞ்ஞானிகள் கூட ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த மாற்றம் அநேக ஆத்மாக்களை மாற்றம் செய்வதற்கு நிமித்தமாகி விடுகிறது. அனைவரின் வாயிலிருந்து இவர்கள் எப்பொழுதும் திருப்தியாக, அதாவது குஷியாக இருக்கின்றனர் என்ற வார்த்தை வெளிவருகிறது. எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு அவசியம் குஷி இருக்கும். அதிருப்தி குஷியை மறைத்து விடுகிறது. இது பிராமண வாழ்க்கையின் மகிமையாகும். எப்பொழுதும் திருப்தி இல்லை எனில் அது சாதாரண வாழ்க்கை. திருப்தி வெற்றிக்கு சுலபமான ஆதாரமாகும். திருப்தி அனைத்து பிராமண குடும்பத்தினரை அன்பானவராக மாற்றுவதில் சிரேஷ்டமான சாதனமாகும். யார் திருப்தியாக இருக்கிறாரோ அவருக்கு தானாகவே அனைவருடைய அன்பு கிடைக்கும். திருப்தியான ஆத்மாக்கள் எப்பொழுதும் அனைவரும் தானாகவே நெருங்கி வருவார்கள் மற்றும் ஒவ்வொரு சிரேஷ்டமான காரியத்தில் உதவியாளராக ஆக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். என்னை அருகாமையில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் இழைக்க வேண்டி இருக்காது. என்னை உதவியாளர் ஆக்குங்கள் அல்லது என்னை விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் இடம்பெற செய்யுங்கள் என்பது யோசிக்க வேண்டியிருக்காது, சொல்லவும் வேண்டியிருக்காது. திருப்தியின் விசேஷ தன்மை தானாகவே ஒவ்வொரு காரியத்திலும் பொன்னான வாய்ப்பிற்குரியவர் ஆக்கிவிடுகிறது. தானாகவே காரியத்திற்கு நிமித்தமாகியுள்ள ஆத்மாக்களுக்கு திருப்தியான ஆத்மாவிற்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மேலும் வாய்ப்பு கிடைத்துக் கொண்டு இருக்கும். திருப்தி என்பது எப்பொழுதும் அனைவரது சுபாவ சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக செய்வதாகும். திருப்தியான ஆத்மா ஒருபொழுதும் யாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தை கண்டு பயப்படுபவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட திருப்தியான ஆத்மாக்களாக ஆகியுள்ளீர்கள் தானே? எவ்வாறு பகவான் உங்களிடம் வந்துள்ளார்? நீங்கள் வரவில்லை, பாக்கியம் தானாகவே உங்களிடம் வந்துள்ளது. வீட்டில் அமர்ந்தவாறே பகவானும் கிடைத்து விட்டார், பாக்கியமும் கிடைத்தது. வீட்டில் அமர்ந்தவாறே அனைத்து பொக்கிஷங்களின் சாவி கிடைத்து விட்டது. எப்போது விரும்புகின்றீர்களோ, என்ன விரும்புகின்றீர்களோ பொக்கிஷம் உங்களிடம் உள்ளன. யூனியனில் உரிமையாளர் ஆகிவிட்டீர்கள் தானே? எனவே அப்படிப்பட்ட அனைவரின் நெருக்கத்தில் வருவதற்காக, சேவையில் நெருக்கத்தில் வருவதற்காக வாய்ப்பும் தானாகவே கிடைக்கின்றது. விசேஷ தன்மை தானாகவே முன்னேற்றுகிறது. யார் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றாரோ அவருக்காக அனைவரின் உள்ளத்தில் இருந்து தானாகவே அன்பு தோன்றுகிறது. வெளிப்படையான அன்பல்ல. ஒன்று, யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக மேலோட்டமாக அன்பு காட்டுவது. மற்றொன்று, உள்ளபூர்வமாக அன்பு செலுத்துவது. வெறுப்படைய கூடாது என்பதற்காகவும் அன்பு செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் அவர்கள் அன்பு எப்போதும் பெறுவதற்காக உரியவர் ஆவதில்லை. திருப்தியான ஆத்மாவிற்கு எப்பொழுதும் அனைவரின் உள்ளபூர்வமான அன்பு கிடைக்கிறது. புதியவர்கள் யாராவது இருக்கலாம் அல்லது பழையவர்களாகவும் இருக்கலாம். யாரேனும் சிலரை அறிமுகமான ரூபத்தில் தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் திருப்தி என்பது அந்த ஆத்மாக்களின் அறிமுகத்தை கொடுக்கின்றது. ஒவ்வொருவருடைய உள்ளமும் இவர்களிடம் பேச வேண்டும், இவர்களுடன் அமர வேண்டும் என்று நினைக்கும். எனவே அப்படிப்பட்ட திருப்தியானவரா உறுதி கொண்ட மனநிலையில் இருக்கிறோம் என்று சொல்வதில்லை தானே? உறுதியாகிவிட்டோம் என்றுதானே சொல்கிறீர்கள். திருப்தியான ஆத்மாக்கள் எப்பொழுதும் மாயாவை வென்றவராகவே இருக்கின்றார்கள். இது மாயாவை வென்றவர்களின் சபைதானே? மாயாவை கண்டு பயப்படுபவர்கள் இல்லைதானே? மாயை யாரிடம் வருகிறது? அனைவரிடமும் வருகின்றது தானே? மாயாவே வருவதில்லை என்று கூறுபவர்கள் யாரேனும் உள்ளீர்களா? அனைவரிடமும் வருகிறது. ஆனால் சிலர் பயப்படுகின்றனர், சிலர் தெரிந்து கொள்வதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றனர்.
ஸ்ரீமத் என்ற கோட்டிற்குள் இருந்து பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் மாயாவை தொலைவில் இருந்தே தெரிந்து கொள்கின்றனர். மாயாவை தெரிந்து கொள்வதில் தாமதம் செய்பவர்களும் தவறு செய்பவர்களும் மாயாவை கண்டு பயப்படுகின்றனர். எவ்வாறு? உங்கள் ஞாபகார்த்த கதை கேட்கின்றீர்கள். சீதை ஏன் ஏமாற்றமடைந்தார்? ஏனெனில் தெரிந்து கொள்ளவில்லை. மாயாவின் சொரூபத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஒருவேளை இவர் பிராமணன் இல்லை, பிச்சைக்காரன் இல்லை, ராவணன் என்று தெரிந்திருந்தால் சோகவனத்தில் அவ்வளவு அனுபவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் தாமதமாக தெரிந்து கொண்டதனால் ஏமாற்றம் அடைந்தார் மற்றும் ஏமாற்றத்தின் காரணத்தினால் துக்கப்பட வேண்டியிருந்தது. யோகியிலிருந்து வியோகி மறந்தவர் ஆகிவிட்டார். ராமருடன் எப்போதும் கூடவே இருப்பதிலிருந்து தூரமாகிவிட்டார். பிராப்தி சுரூப ஆத்மாவிலிருந்து கூக்குரலிடம் ஆத்மா ஆகிவிட்டார். காரணம் என்ன? மாயாவை தெரிந்து கொள்வதில் குறை. மாயாவின் ரூபத்தை தெரிந்து கொள்ளும் சக்தி குறைவாக இருக்கும் காரணத்தினால் மாயாவை விரட்டுவதற்கு பதிலாக தானே பயந்து விடுகிறார்கள். தெரிந்து கொள்வதில் ஏன் குறை ஏற்படுகிறது? நேரத்தை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. பின்னால் ஏன் தெரிந்து கொள்ள முடிகிறது? ஏன்? இதற்கு காரணம் என்ன? ஏனெனில் எப்பொழுதும் பாபாவின் சிரேஷ்ட வழிப்படி நடப்பதில்லை. சில நேரம் நினைவு செய்கின்றனர், சில நேரம் செய்வதில்லை. சில நேரம் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கின்றனர், சில நேரம் இருப்பது கிடையாது. யார் எப்பொழுதும் ஸ்ரீமத் என்ற கட்டளையை மீறுகின்றாரோ, அதாவது ஸ்ரீமத் என்ற கோட்டிற்குள் இல்லாத காரணத்தினால் மாயை நேரத்திற்கு ஏற்றவாறு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மாயாவிற்கு கண்டறியும் சக்தி அதிகம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் பலவீனமாக இருக்கிறார் என்பதை மாயை பார்க்கிறது. ஆகவே இவ்விதமான பலவீனம் மூலமாக இவர்களை தன்னுடையவராக ஆக்க முடிகின்றது. மாயா வருவதற்கான வழியே பலவீனம்தான். சிறிதளவேனும் வழி கிடைத்து விட்டாலும் உடனே வந்து விடுகிறது. எவ்வளவு தற்காலத்தில் திருடர்கள் என்ன செய்கின்றார்கள்? கதவு மூடியிருக்கலாம், ஆனால் வெண்டிலேட்டர் வழியாக வந்து விடுகின்றார்கள். சிறிதளவு எண்ணத்தில் பலவீனம் ஆவது என்றாலே மாயைக்கு வழி கொடுப்பதாகும். எனவே மாயாஜி தாவதற்கான மிக எளிய சாதனம் எப்பொழுதும் பாபாவுடன் இருங்கள். உடன் இருப்பது என்றால் தானாகவே மரியாதைகள் ஸ்ரீமத் என்ற போட்டிற்கும் இருப்பதாகும். ஒவ்வொரு விகாரத்தின் மீதும் வெற்றியாளர் ஆவதற்கான உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுகிறீர்கள். உடன் இருங்கள். அப்பொழுது தானாகவே எவ்வாறு தந்தையோ அவ்வாறே நீங்களும் ஆகிவிடுவீர்கள். தொடர்பின் நிறம், அதாவது சங்குக்கு அரங்கு தானாகவே படிந்துவிடும். விதையை விட்டுவிட்டு கிளைகளை மட்டும் வெட்டக்கூடிய உழைப்பை செய்யாதீர்கள். இன்று காமத்தை வென்று ஆனோம், நேற்று கோபத்தை வென்றவர் ஆனோம் என்று இல்லை. எப்பொழுதும் அனைத்திலும் வெற்றியாளராக இருக்கின்றோம். எப்போதும் விதை ரூபம் மூலமாக விதையை அழித்து விடுகின்றோம் என்றால் அடிக்கடி கஷ்டப்பட்டு உழைப்பதிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுகின்றீர்கள். விதை ரூபத்தை மட்டும் உடன் வைத்திருங்கள். பிறகு மாயை என்ற விதை சாம்பலாகி விடும். அதாவது ஒருபொழுதும் அந்த விதையிலிருந்து அம்சம் கூட விகாரம் முளைக்க முடியாது. அதே போல்தான் நெருப்பில் எரிந்து விட்ட விதையிலிருந்து ஒருபொழுதும் பழம் உற்பத்தி ஆகாது. ஆகவே உடன் இருங்கள், அதிருப்தியாக இருங்கள். அப்பொழுது மாயை என்ன செய்யும்? சரண்டர் ஆகிவிடும். மாயை சரண்டர் செய்ய முடியவில்லையா? ஒருவேளை பாபாவிற்கு சரண்டர் ஆகியிருந்தால் மாயை அவர்கள் முன்பு தானாகவே சரண்டர் ஆகும். எனவே மாயாவை சரண்டர் ஆக்கி விட்டீர்களா அல்லது இப்பொழுதுதான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிலைமை என்ன? எவ்வாறு சரண்டர் ஆனதற்கான செரிமனி கொண்டாடுகின்றீர்களோ அவ்வாறே மாயாவை சரண்டர் ஆக்குவதற்கான செரிமனி விழாவை கொண்டாடி விட்டீர்களா அல்லது கொண்டாட வேண்டுமா? போலி ஆகிவிட்டீர்கள் என்றால் செரிமனி ஆகிவிட்டது, எரிந்து விட்டது. பிறகு அங்கு சென்று என்ன செய்வது? மாயை வந்து விட்டது என்று கடிதம் எழுதி விட்டீர்களே, மகிழ்ச்சியான மடல் மட்டும்தானே எழுதுவீர்கள். எத்தனை சரண்டர் செரிமனி கொண்டாடினீர்களோ அந்த அளவு நம்முடையதாகிவிட்டது. ஆனால் மற்ற ஆத்மாக்கள் மூலமாகவும் மாயை சரண்டர் ஆக்கினோம் என்ற செய்தியை எழுதுவீர்கள் தானே? நல்லது.
எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்துடன் வந்துள்ளீர்களோ அந்த அளவு பாப் தாதாவும் எப்பொழுதும் குழந்தைகளை அதே போன்ற ஊக்க உற்சாகத்துடன் திருப்தியான ஆத்மா என்ற ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். ஈடுபாடு இருக்கின்றது. ஈடுபாட்டின் அடையாளம் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்து சேர்ந்து விட்டீர்கள். இரவும் பகலும் ஈடுபாட்டுடன் நாட்களை எண்ணி எண்ணி இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஈடுபாடு இல்லை எனில் வந்தடைவதும் கடினமாக இருக்கிறது. ஈடுபாடு இருக்கிறது. தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். பாஸ் ஆகி விட்டோம் என்ற சர்டிபிகேட் கிடைத்து விட்டது தானே. ஒவ்வொரு பாடத்திலும் பாஸ் இருந்தாலும் பாப் தாதா குழந்தைகளுக்கு உதவி செய்ய முன் வருகின்றார். ஏனெனில் தெரிந்து கொள்ளும் பார்வை கூர்மையாக இருக்கிறது. தொலைவில் இருந்தே பாபாவை தெரிந்து கொண்டீர்கள். கூடவே அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் தொலைவில் அமர்ந்தவாறே ஃபாரினர்ஸை பத்தி சொல்றார். அதனால தொலைவில் இருந்தவாறே தெரிந்து கொண்டீர்கள். தெரிந்து கொண்டு பாபாவை தன்னுடையவர் ஆக்கினீர்கள் அல்லது பாபாவினுடையவர்கள் ஆனீர்கள். இதற்காக விசேஷமாக உதவி செய்ய முன்னால் வருகிறார். எனவே தெரிந்து கொள்வதில் எவ்வாறு முன்னால் போய்விட்டீர்களோ அவ்வாறே மாயாஜி தாவதிலும் நம்பர் எவ்வாறு ஒன் ஆகி எப்பொழுதும் பாபாவின் உதவியை பெறுவதற்காக தகுதி உள்ளவர்களாக ஆவீர்கள். பாப் தாதா மாயாவை பார்த்து பயப்படக்கூடிய எந்த மாதிரியான ஆத்மாவையும் உங்களிடம் அனுப்புவார். அதாவது இந்த குழந்தைகளிடம் சென்று மாயாஜி ஆவதற்கான அனுபவத்தை கேளுங்கள். அவ்வாறு எடுத்துக்காட்டு ஆகி காட்டுங்கள். இவ்வாறு மாயாஜித் குடும்பம் பிரபலமாக இருக்கிறதோ அவ்வாறே மாயாஜித் சென்டரும் பிரபலமாக இருக்கட்டும். இங்கு மாயை ஒரு பொழுதும் போரிடுவதில்லை என்ற சென்டராக இருக்க வேண்டும். வருவது வேறு விஷயம், போரிடுவது வேறு விஷயம். ஆகவே இதிலும் நம்பர் பெறக்கூடியவர் அல்லவா. இதில் நம்பர் 1 யார் ஆவார்கள்? லண்டன், ஆஸ்திரேலியா ஆகுமா அல்லது அமெரிக்கா ஆகுமா அல்லது பாரிஸ் ஆகுமா, ஜெர்மன் ஆகுமா, பிரேசில் ஆகுமா? யார் ஆவீர்கள்? யார் வேண்டுமானாலும் ஆகலாம். பாப் தாதா அந்த மாதிரி ஆனவர்களை சைத்தன்ய மியூசியம் என்று அறிவித்தார். எவ்வாறு அபுவின் மியூசியத்தை நம்பர் 1 என்று சொல்கின்றனர். சேவையிலும் அலங்காரத்திலும் அதே போன்று மாயாஜித் குழந்தைகளின் சைத்தன்ய மியூசியம் இருக்க வேண்டும். துணிவு தைரியம் இருக்கின்றது தானே. அதற்காக இப்பொழுது எவ்வளவு நேரம் வேண்டும்? யார் முதலில் ஏதாவது செய்து காட்டினீர்கள் என்றால் கோல்டன் ஜூப்ளியிலும் அவர்களுக்கு பரிசு அளிப்போம். கடைசியிலிருந்து முதலில் வந்து காட்டுங்கள். பாரத நாட்டினரும் போட்டியிடலாம். ஆனால் நீங்கள் அவர்களை காட்டிலும் முன்னால் செல்லுங்கள். பாப்தாதா அனைவருக்கும் முன்னால் செல்ல வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார். 8 மணி மாலையில் வந்து விடுங்கள். 8 மணி மாலைக்குத்தான் பரிசு கிடைக்கும். 8 ரத்தினங்களுக்குத்தான் பரிசு கிடைக்கும். ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று இல்லை. லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் பழையவர்கள் நாங்கள் இப்பொழுதுதான் வந்துள்ள புத்தம் புதியவர்களாக இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டாம். அனைத்தையும் விட சிறிய மற்றும் புதிய சென்டர் எதுவாக இருக்கிறது? அனைத்தையும் விட யார் சிறியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு சிறியவர்கள் சொல்கிறார்கள், பெரியவர்கள் தான். ஆனால் சிறியவர்கள் தான் பாபாவிற்கு சமமானவர்கள். அனைவராலும் செய்ய முடியும் தானே. எதுவும் பெரிய விஷயம் இல்லை. கிரீஸ், டம்பா, ரோம் போன்ற சிறிய நாடுகள் இவர்கள் மிக உற்சாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். டெம்போ ஒரு சின்ன நாடு. என்ன செய்வீர்கள்? டெம்போ டெம்பிள் கோவில் ஆக்குவீர்களா? டெம்போ அப்படின்னா கோவில் ஆக்குவீங்களா? டெம்பிள் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து ஒரு அழகான இனிமையான குழந்தை வந்தது. டெம்போவை டெம்பிள் ஆக்குங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. யாரெல்லாம் டெம்பாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சைத்தன்ய மூர்த்தியை பார்த்து புன்முறுவல் செய்கின்றார். சக்திசாலியான நீங்கள் தயாராகிவிடுங்கள். ராஜாக்களாகிய நீங்கள் தயாராகிவிடுங்கள். பிரஜைகளை உடனடியாக ஆகிவிடுவார்கள். ராயல் குடும்பம் உருவாவதில் நேரம் ஆகிறது. இது ராயலான குடும்பம். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. பிறகு பிரஜைகள் அநேகர் வந்து விடுவார்கள். நீங்கள் பார்த்து பார்த்து களைப்படையும் அளவிற்கு வந்து விடுவார்கள். சொல்வார்கள், பாபா போதும், இப்பொழுது நிறுத்துங்கள். ஆனால் முன்னதாகவே ராஜ்ய அதிகாரி சிம்மாசனதாரி ஆக வேண்டும் தானே. சிம்மாசனதாரி திலகம் அணிந்தவர் ஆகிவிடும் பொழுது பிரஜைகள் கூட உள்ளேன் ஐயா என்று சொல்வார்கள். சிம்மாசனதாரி ஆகவில்லை என்றால் இவர் ராஜா என்று பிரஜைகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்?
ராயல் குடும்பம் உருவாக்குவதில் நேரம் தேவைப்படுகிறது. நீங்கள் சரியான நேரத்தில் வந்துவிட்டீர்கள். ஆகையால் ராயல் குடும்பத்தில் வருவதற்கான அதிகாரி ஆகிவிடுவீர்கள். இப்பொழுதிலிருந்தே ராஜ்ய அதிகாரி ஆகக்கூடியவர்களின் அருகாமையில் மற்றும் உதவியாளர் ஆகக்கூடியவர்கள் அங்கும் கூட அருகாமையில் மற்றும் ராஜ்யம் செய்யக்கூடியவர்களின் உதவியாளராக இருப்பார்கள். இப்பொழுது சேவையில் உதவியாளர், பிறகு ராஜ்யம் செய்வதில் உதவியாளர். ஆகையால் இப்பொழுதிலிருந்தே சோதனை செய்யுங்கள். ராஜாவாக இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்பொழுது ராஜா அவ்வப்பொழுது பிரஜை ஆகிவிடுகிறீர்களா? சில நேரம் அதிகாரி, சில நேரம் அடிமை, சதா காலத்திற்கு ராஜாவாக உள்ளீர்களா? அதனால் எந்தளவு அதிர்ஷ்டசாலியாக உள்ளீர்களோ நாங்கள் பின்னால் தான் வந்தோம் என்று யோசிக்காதீர்கள். கடைசியில் வருபவர்கள் தான் அவ்வாறு யோசிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தக்க நேரத்தில் வந்தடைந்து விட்டீர்கள். ஆகையால் அதிர்ஷ்டசாலிகள். நாங்கள் பின்னால் தான் வந்தோம், ராஜா ஆக முடியுமா அல்லது முடியாதா, ராயல் குடும்பத்தில் வர முடியுமா அல்லது முடியாதா என்று யோசனை செய்யாதீர்கள். நாங்கள் வரவில்லை என்றால் யார் வருவார்கள் என்று சதா சிந்தனை செய்யுங்கள். வந்தே தீர வேண்டும். இதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா என்று தெரியவில்லை. இது நடைபெறுமா அல்லது என்ன ஆகும் என்பதில்லை. நாம் ஒவ்வொருவரும் கல்பமாக செய்து கொண்டிருக்கிறோம், சதா காலத்திற்கும் செய்தோம் என்று தெரியும். புரிந்ததா? நாங்கள் அயல் நாட்டவரை சேர்ந்தவர்கள், இவர்கள் பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்தியர், நாம் வெளிநாட்டவர் என்று கலாச்சாரம் வேறு, இவர்களுடைய கலாச்சாரம் வேறு என்று ஒருபொழுதும் யோசிக்காதீர்கள். இவர்களை அறிமுகத்திற்காக இரட்டை வெளிநாட்டினர் என்று கூறுகிறோம். இங்கு சொல்கிறார்கள் இவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள், இவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றபடி பிராமணர்கள் தான். இந்தியனாக இருந்தாலும் அயல் நாட்டினராக இருந்தாலும் அனைவரும் பிராமணர்கள் தான். நாங்கள் அயல் நாட்டை சேர்ந்தவர் என்று நினைப்பது தவறு. புது பிறவி எடுக்கவில்லையா என்ன? இதுவும் கடைசி பிறவிதான். அயல் நாடுதான் புது பிறவி. பிரம்மாவின் மடியில் உள்ளது. இவை அனைத்தும் அறிமுகத்திற்காக சொல்வதுதான். ஆனால் சம்ஸ்காரத்தில் மற்றும் புரிந்து கொள்வதில் வேறுபட்டு புரிந்து கொள்ளாதீர்கள். பிரம்மாவின் வம்சத்தை சேர்ந்தவர்களாக உள்ளீர்கள் தானே. அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் இல்லைதான். அனைவருடைய அறிமுகம் என்ன சொல்கிறீர்கள்? சிவ வம்சத்தை சேர்ந்த பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டும் தானே. ஒருபொழுதும் பேசுவதில் வித்தியாசப்படுத்தாதீர்கள். இந்தியர்கள் அவ்வாறு செய்கிறார்கள், அயல் நாட்டினர் அவ்வாறு செய்கிறார்கள். நாம் அனைவரும் ஒன்றே. பாபா ஒருவரே, பாதை ஒன்றே, பழக்கமும் வழக்கமும் ஒன்றே, சுபாவ சம்ஸ்காரமும் ஒன்றே. பிறகு இந்தியர் என்றும் அயல் நாட்டினர் என்றும் வித்தியாசம் எங்கிருந்து வந்தது? தன்னை வெளிநாட்டினர் என்று கூறுவதனால் தூர விலகி சென்று விடுவீர்கள். நாம் பிரம்மாவின் வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள், நாங்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள். இதனால் தான் வித்தியாசம் ஏற்படுகிறது. இல்லை, அனைவரும் ஒரு பாபாவினுடையவர். பலவித விதவிதமான சம்ஸ்காரங்கள் சந்தித்து ஒன்றாகி விட்டது என்பதுதான் விசேஷ தன்மை. வெவ்வேறு தர்மம், வெவ்வேறு ஜாதி, வழிமுறை அனைத்தும் முடிவடைந்து விட்டது. ஒருவருடையவர் ஆகிவிட்டோம், அதாவது ஒன்றாகிவிட்டோம். நல்லது. சதா திருப்தி என்ற விசேஷ தன்மையை விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா திருப்தியின் மூலம் சேவையில் வெற்றியடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா ராஜ்ய அதிகாரியிலிருந்து உலக ராஜ்ய அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா நம்பிக்கையின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் முதல் நம்பரில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.